என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? ஆமென். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்தா என்னன்னு கேட்டா காணவில்லை. ஆமென். எல்லாம் காணல பாஸ்டர். சர்ச்சில் இருந்து போனா செருப்பு எங்க காணல. ஆமென். காணவில்லை. ஏய், என்ன லைஃப்ப்பா, என்ன நன்மையா என்ன இருக்கு? நிக்க வேண்டிய இடத்துல கொண்டு வந்து விட்டுட்டா. நான் நடக்க வேண்டிய வழியை போதிக்கிறவர் சமூகத்தில் நிற்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழியை காண்பிக்கிறவர் சமூகத்தில் நிற்கிறேன். நல்ல கரங்களை தட்டி உங்க வாழ்க்கையை திரும்பி பாருங்க. சிலது உங்களை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி உங்களை சில தள்ளி விட்டு உங்களை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறது. ஏன்னா அவர் செட் பண்ண டைம்ல, நல்ல கவனிங்க, அவர் செட் பண்ண டைம்ல என்ன அவர் சமூகத்தில் உட்கார வச்சிருக்கிறார்னா, அவர் செட் பண்ண டைம்ல எனக்கு வேண்டியதெல்லாம் என் வாழ்க்கையில வந்து உட்காரும். என் ஆண்டவர் செட் பண்ண டைம்ல என்ன அவர் சமூகத்தில் உட்கார வைத்திருப்பது உண்மையானால், கர்த்தர் செட் பண்ண டைம்ல என் வாழ்க்கையில என்னென்ன நடக்கணுமோ அது நடந்திருக்கும். என் வாழ்க்கையில வந்து உட்கார்ந்திருக்கும். விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் மட்டும். 1 சாமுவேல் 9வது அதிகாரம் 6வது வசனம். அதற்கு அவன், இதோ இந்த பட்டணத்திலே தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார். அவர் பெரியவர். அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும். அங்கே போவோம். ஒருவேளை அவர் நாம் போக வேண்டிய நம்முடைய வழியை நமக்கு தெரிவிப்பார். நம் கர்த்தர் நாம் போக வேண்டிய நம்முடைய வழியை நமக்கு தெரிவிப்பார். என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, நீங்கள் பயணிக்க வேண்டிய பாதை என்ன என்பதை கர்த்தர் உங்களுக்கு தெரிவிப்பார். சத்தமா ஆமென். ஆமென். இந்த நாளில் பேசும்படி இந்த வார்த்தை தான் நினைவிலே நிற்கிறது. கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. சவுல் குடும்பத்தில் சவுலின் தகப்பனுடைய கழுதை காணாமற் போனது. கழுதைகள் காணாமற் போயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உடனே சவுலை நோக்கி சொல்றாரு, நீ வேலைக்காரில் ஒருவனை கூட்டிக் கொண்டு கழுதைகளை தேட புறப்படு என்று சொல்லி சவுல் அனுப்புறான். சவுல் தேடி தேடி பார்க்கிறார். 4வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எப்ராயிம் மலைகளையும் சலிஷா நாட்டையும் கடந்து போனான். பிரயாசம், பலன் இல்லை. ஆனால் அங்கே அவைகளை காணாமல். சாலீம் நாட்டையும் கடந்தார்கள், அங்கேயும் காணவில்லை. பிரயாசம், பலன் இல்லை. பென்யமின் நாட்டை உருவ கடந்தும் அவைகளை காணவில்லை. ஆமென். வீட்டில் சும்மா சாப்பிட்டுட்டு இருந்தார். யாரு? சவுல். அதன் பிறகு ஒரு புதிய ப்ராஜெக்ட், ஒரு புதிய பாதையில கூட ஒருத்தனை கூட்டிட்டு புறப்படுறார். நல்ல பிரயாசம். ஆனா என்ன இல்லை அப்படின்னா பலன் இல்லை. பலன் இல்லதும் பலன் இல்லை என்றதும் பிரயாசத்தை விடல. அடுத்து 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 ட்ரை பண்ணிட்டே இருக்கிறாங்க. காணவில்லை, 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 காணாமல், காணவில்லை. 4வது வசனத்திலேயே 3 காணவில்லை வருது. ஹல்லேலூயா. காணவில்லை. ஆமென். சில டைம்ல பார்த்தா சிலரை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணது போல இருக்கும். பண்ணது போல இல்லை, அவங்க உண்மையில என்னதான் பண்றாங்க? ஆனா என்ன பிரயாசம், என்ன பலன் அப்படின்னு பார்த்தா காணவில்லை, காணவில்லை, காணவில்லை. ராத்திரி பகலா உழைப்பாங்க. எப்படி பிரதர் போகுது? ஏதோ போகுது, காணவில்லை. ஆனாலும் இவங்க ட்ரை பண்றதை விடல.
ஆனா 5வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் சூப் என்னும் நாட்டுக்கு வந்தபோது சவுல் தன்னோடு இருந்த வேலைக்காரனை நோக்கி, என் தகப்பன் கழுதையின் மேல் உள்ள கவலையை விட்டு நமக்காக கவலைப்படாதபடிக்கு சலிஷா நாட்டை கடக்கும் போது திரும்பி போகணும்னு எண்ணம் இல்லை, சாலீம் நாட்டை கடக்கும் போதும் திரும்பி போகணும்னு எண்ணம் இல்லை, பென்யாமீன் நாட்டை கடக்கும் போதும் திரும்பி போகணும்னு எண்ணம் இல்லை. எப்படியாவது கிடைக்கும், எப்படியாவது பலனை பார்த்துடலாம் அப்படி சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து ஃப்ரெண்ட்ல வச்சிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல வந்ததும் தப்பா வந்துட்டோமோ, ஆமென், திரும்பி போயிரும். இப்போ திரும்பி தொடர்ந்து முன்னாடி போகவா அல்லது திரும்பி போகவா என்கிற ஒரு 2 பாதைகளுக்கு நடுவுல சவுல் நிற்கிறான். ஆமென். நான் இந்த சரித்திரத்துக்குள் ரொம்ப போகல, ஆனா பிராக்டிக்கலா சொல்ல விரும்புகிறேன். இதே போலதான் அநேகர் வாழ்க்கையில, ஆண்டவரே இதை விட்டுட்டு திரும்பி போயிடவா இல்ல தொடரவா? ஆமென். நாங்க 3 வருஷமா பிரயாசப்பட்டோம், சலிஷா நாட்டை கடந்தோம், அங்க காணல, ஆனா நாங்க பிரயாசத்தை விடல. சாலீம் நாட்டையும் கடந்தோம், காணவில்லை. சரி, அப்போ அந்த சலிஷா நாட்டை கடக்கும் போது காணலன்னதுமே திரும்பி போயிருந்தா ரொம்ப பிரயாசம் மிச்சம். ஆனாலும் அப்ப தோணல, ஆனா இப்ப தோணுதே. சில பாதையில இந்த பயணித்து இந்த பாதையில வரும்போது தோணும் நமக்கு. சில பாதையில அந்த பாதையை முடிக்கிற டைம் தோணும், தப்பா வந்துட்டோமோ. இந்த ஒரு கேள்வி நம் மனதில் எழும்பினாலே நம்முடைய ஓட்டம் அங்கே தடை பண்ணப்படும். இப்போ 2 வே இருக்கு. இல்ல நான் இதை அப்படியே கண்டினியூ பண்ணவா, நான் பார்ப்பேனா, அந்த பலனை பார்ப்பேனா, நான் எதை தேடி போறேனோ அது என் கண்களுக்கு காணப்படுமா? 2020 இருந்தே கடந்துட்டு இருக்கிறோம். சாலீம் கடந்தாச்சு, சலிஷாவை கடந்தாச்சு, மெலிசாவை கடந்தாச்சு, என்னெல்லாம் உண்டோ எல்லா சாவையும் கடந்தாச்சு. ஆனா இனி சாவு மட்டும்தான் மிச்சமா இருக்கு. எல்லாத்தையும் கடந்தாச்சு, நாங்க என்ன காணவில்லை. இதுதான் என் வாழ்க்கையில மிச்சமா இருக்கு. நீங்க அங்க போனீங்களே அதுக்கு பலன் என்ன? காணவில்லை. இங்க போனீங்களே அதுக்கு பலன் என்ன? காணவில்லை. வீட்டை விட்டு 10 நாள் 15 நாள் தள்ளி இருந்தீங்களே பலன் என்ன? காணவில்லை. இப்போ உண்மையில நீங்க கவனிச்சீங்கன்னா இந்த ஒரு புதிய பாதையை சவுல் தெரிந்தெடுத்ததுனால அந்த குடும்பம் இப்ப யாரை காணவில்லை தெரியுமா? சவுலை காணவில்லை. அநேகர் சில புதிய ட்ராக்ல பலன் காணாததுனால அவங்க வீட்டுக்கே வராம இருக்கிறாங்க. அநேக குடும்பத்தில் அநேக உறவுகளை அநேகர் இன்னும் காணவில்லை. ஆமே, எங்கங்க உங்க வீட்டுல அவங்க ஆமேன் தொழில் சொல்லிட்டு வெளியே போய் 2 வருஷம் ஆச்சுங்க, இன்னும் வரவே இல்லை. இவங்க போய் 4 வருஷம் ஆச்சுங்க, இன்னும் வரவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்ல தான் இப்பொழுது யார் நிக்கிறா அப்படின்னா இந்த சவுல் நிக்கிறான். ஆமை, கடன் பிரச்சனை அதிகமானது நிமித்தம் ஒரு குடும்பம் கடந்த ஆண்டு வந்தார்கள். அதுல மனைவி ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறாங்க, ஹஸ்பண்ட் இன்னொரு இடத்துல இருக்கிறாங்க, மகன் இன்னொரு இடத்துல இருக்கிறாங்க. அவர் சொல்ற, நாங்க ஒருவருக்கு பார்த்து 1 வருடத்துக்கு மேல ஆகிவிட்டது. பிரயாசம், எப்படியாவது இதை தீக்காம நம்ம வீட்டுல போய் இருக்க முடியாது. உண்மையிலே இப்போ சவுல வீட்டார் காணவில்லை. ஏன் காணவில்லைன்னா அவன் ஒன்றை தேடி போனான். அவன் கண்களுக்கு அவன் தேடி போன பலனை காணவில்லை என்றதும் அவன் வீட்டாருக்கு சவுல் மிஸ் ஆகிறான். இப்படி அநேகர் தங்கள் பிரயாசத்தின் பலனை காணாமல் அவங்க உறவுகளுக்கு மறைந்திருக்கிறார்கள், காணப்படாமல் இருக்கிறார்கள். Thank you Holy Spirit. இப்படிப்பட்ட நேரத்தில் தான் திரும்பி போயிடலாமா? ஆமென், திரும்பி போயிடலாமா? இப்ப போனது போட்டோன்னு கூப்பிடுறாங்க. ஆமா, சிலர்லாம் சொல்லுவாங்கல்ல, போனது போட்டு. சிலர் பாருங்க அவ்வளவு செலவு பண்ணி 2 லட்சம் 3 லட்சம் செலவு பண்ணி ஃபாரின் வேலைக்குன்னு போவாங்க. ஆமென், அங்க போய் சிலருக்கு செட் ஆகாது, சிலர் ஏமாற்றப்படுவாங்க,
சிலருக்கு பாருங்க வேலை இருக்கும், சம்பளம் இருக்காது. இது எல்லா இடத்துலயும் நடக்கிறது, எல்லாருக்கும் அல்ல, சிலருக்கு. அப்ப அப்படி இருக்கும்போது கஷ்டப்பட்டு, இல்லை நான் இவ்வளவு கடன் வாங்கிட்டு போயிட்டேன், எனக்கு கடனை அடைச்சுதான் ஆகணும் அப்படின்னு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அது பரவாயில்லங்க, நம்ம ஏதாவது பண்ணிடலாம், நீங்க எப்படியாவது வந்துருங்க, எப்படியாவது. இப்ப இந்த யுத்தம் எல்லாம் நடக்கும்போது ஒரு குறிப்பிட்ட நாட்டில் ஒரு சகோதரர் இருக்கிறார். ஆமே, அந்த ஏரியால எல்லாம் பாம்பு போட்டதா செய்தி வந்ததும் அந்த சகோதரி, ஆமா, அவங்க மனைவி ஓடி வர்றாங்க, என்ன ஆச்சுன்னே தெரியல, என்ன ஆச்சுன்னே தெரியல. ஆமே, அதாவது நம்ம அந்த உறவுகளுக்காக நம்ம கவலை கொள்ளும் போது நமக்கு என்ன தோணும்னா, அவங்க எப்படியாவது வந்தாலே போதும். இப்ப சவுல் என்ன நினைக்கிறான்னா, இப்போ உண்மையிலே நம்மளை ரொம்ப மிஸ் பண்ணி அழுதுட்டு இருப்பாங்க. ஆமா, எங்கேயே இருந்த ஆள் இல்லவா, இப்படி கண்ணு முன்னாடியே தெரிஞ்சிட்டு இருந்த சவுல் இந்த ஒரு கழுதையை தேடி போய், கழுதைகளை தேடி போய் காணாம, பிரயாசத்துக்கு பலன் இல்லாம, ஆமே, நம்ம திரும்பி போயிடலாமா? திரும்பி போயிடலாம். மனசு சொல்லுது திரும்பி போகணும், ஒரு பக்கம் சொல்லுது திரும்பி போக, இன்னொரு பக்கம் சொல்லுது இவ்வளவு பிரயாசப்பட்டுட்டு எப்படி நீ பார்க்காம எந்த மூஞ்ச வச்சு திரும்புவ? அங்க போய் நீ என்ன சொல்ல போற? ஆமே, அவங்க கிட்ட போய் என்ன சொல்ல போற? நான் ரொம்ப ட்ரை பண்ணேன், எனக்கு இதான் உன் சாட்சி. ஆமா, என்ன சொல்ல போற? ஓ, 2 பேருக்கு. ஆமே, இன்னைக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை தெளிவாய் பேசும்படி, வாழ்க்கையில 2 பாதை இருக்கிறது. நான் தொடர்ந்து ஃப்ரெண்ட்ல போகவா, அல்லது திரும்பி போனது போட்டோம், நஷ்டமானது நஷ்டமாகட்டும், திரும்பி போகவா அப்படின்னு இருக்கும்போது இந்த நிலையில தான் கூட வந்த வேலைக்காரன் அவனை பார்த்து சொல்லுகிறான், இதோ இந்த பட்டணத்திலே தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார். சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்க. ஆமென். நல்ல கவனமா கேளுங்க. இன்னைக்கு உள்ள ரேமா இதுதான். இவன் பிரயாசப்பட்டு எதை காணல? பலனை காணல. இவனுக்கு பலன் என்னது? இவன் எதை தேடி போறான்? கழுதையை தேடி போறான். ஆனால் இதுவரை அவன் எதை காணவில்லை? இதுவரை அவன் கழுதையை காணவில்லை. ஆனால் இப்பொழுது அவன் எங்க நிற்கிறான் தெரியுமா? அவன் வாழ்வின் பாதையை பார்ப்பதற்கான இடத்திலே. ஆமென். அநேக பிரயாசப்பட்டு ஒன்னும் காணாம இதோ இந்த பட்டணத்திலே, இதோ இந்த பட்டணத்திலே இதுவரை உனக்கு தெரியாத பாதையை கர்த்தர் உனக்கு காண்பிக்கும்படியாக. ஜீசஸ். இவனுக்கு தெரியல, இவன் தேடி வந்தது சாமுவேல் அல்ல, இவன் தேடி வந்தது கழுதைகளை. ஆமென். நாம் கர்த்தரை தான் உண்மையிலே தேடி வந்தோமா அப்படின்னு கேட்டா இல்ல. நம்ம உண்மையிலே தேடி வந்தது, சொல்ல வேண்டாம், அப்படியே வச்சிருங்க, உள்ளே வச்சிருங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஓ, சிலர் எப்படிங்க உங்க முகத்தை பார்த்து கழுதைன்னு சொல்றதுக்கு நீங்க அப்படி ஃபீல் பண்றீங்களோ? ஆனா உண்மையில நம்ம தேடி வந்தது வேற எதையோ தானே. கடன் பாரத்தை மாற, பலனை பார்க்க தேடி வந்தது வேற. ஆனா தேடி எங்க வந்து நிக்கிறீங்க? எத்தனை பேருக்கு நான் சொல்ற வார்த்தை புரிகிறது? அவங்க மட்டும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நான் தேடினது கர்த்தரை அல்ல, நான் தேடி வந்தது வேற. ஆனா தேடின நான் இப்ப எங்க நிக்கிறேன்? இதோ இந்த பட்டணத்திலே. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சலீஷா நாட்டை கடக்கும் போது இந்த எண்ணம் வரல. அங்க எண்ணம் வந்திருந்தா எந்த வேடு வந்திருக்கா? அந்த பட்டணத்துல சலீஷா நாட்டுல யார் இல்ல? தேவனுடைய மனுஷன் இல்ல. அவன் சாலிம் நாட்டை கடக்கும் போது இந்த எண்ணம் வரல. பென்யாமின் நாட்டை உருவ கடக்கும் போதும் இந்த எண்ணம் வரல. ஆனா சூப் என்கிற பட்டணத்துல வந்து நிற்கும் போது எண்ணம் மாறுது. ஆமே, நம்ம தப்பா தெரிந்தெடுத்துட்டோமோ? இப்படிப்பட்ட எண்ணங்கள் வரும்போது இன்னைக்கு கர்த்தர் அது நடுவில் உங்களுக்கு ஒரு நற்செய்தி. நீ சரியான இடத்துல
நீ சரியான இடத்துல, நீ சரியான இடத்துல. இன்னைக்கு சிலரோடு தீர்க்க தரிசனமாய் இதை சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து கேட்கிற உள்ளமே, இந்த பட்டணத்திலே ஹalleluya, ஹalleluya. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சரியான இடத்துல, இந்த இடத்துல. ஆமென், ஹalleluya. நாம அங்கே போவோம். ஒருவேளை அவர் நாம் போக வேண்டிய நம்முடைய வழியை நமக்கு தெரிவிப்பார். ஆமென். என்னது அர்த்தம்? உன் மனதுல எழும்புது பாரு, அது அப்படியே வை. அவர் சொல்றாரு பாரு, அது அப்படியே செய். ஹalleluya. ஆமென், ஆமென். எதை தெரிந்தெடுக்க, எந்த பாதையை சூஸ் பண்ண? ஆண்டவரே, சாலிமை நடக்கும்போது எனக்கு டவுட் வரல, சலீஷாவை நடக்கும்போது டவுட் வரல, பென்யாமீனை கடக்கும்போது டவுட் வரல, ஆனா இப்போ டவுட் வருதே. வெயிட் பண்ணு, நீ சந்திக்கிற டைம் வந்து விட்டது. சாமுவேலை, சவுலே, நீ சாமுவேலை சந்திக்கும் டைம் வந்து விட்டது. வேதம் சொல்லுகிறது 1 சாமுவேல் 9:15, சவுல் வர ஒரு நாளுக்கு முன்னே, சவுல் வர ஒரு நாளுக்கு முன்னே. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நீங்க இந்த நிலையில நிப்பீங்கன்னு அவருக்கு நேத்தே தெரியும். இன்னைக்கு நீங்க இந்த நிலைமையில நிப்பீங்கன்னு அவருக்கு நேத்தே தெரியும். இன்னைக்கு நான் எந்த glory, அது தெரிஞ்சுதான் என்கிட்ட பேசுறா, அது தெரிஞ்சுதான் கிருபையை தரா. இந்த சூப் என்கிற பட்டணத்துல, ஆமென், சூப்பு குடிச்சது போல ஒரு செய்தி வருது. ஹalleluya, ஆமென். நமக்கு வழி கிடைக்க போகுது இந்த பட்டணத்துல. ஹalleluya. ஆண்டவரே, இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் எனக்கு டவுட் இல்லப்பா. போன மாசம் வரை கான்பிடென்டா இருந்தேன்ப்பா, ஆனா இந்த மாசம் ஏதோ ஒரு சலசலப்பு, ஏதோ ஒரு நடுக்கம். ஆமென், ஹalleluya. பேதுருவே, நீ பயத்தில் ஆண்டவரேன்னு கூட பாரு, அப்பதான் நான் உன் கையை பிடிப்பேன். நீயா நடக்கும் போது நான் பார்த்துட்டு தான் இருப்பேன். பேதுருவே, நீ மூழ்கும் போது ஆண்டவரே அப்படி கூட பாரு. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆமென். என் பலவீனத்தில் பலமோ பூரணமாய் விளங்கும். என் பலவீனத்தில் பலமோ பூரணமாய் விளங்கும். ஹalleluya. ஓ ஆமென். இப்ப கழுதை இல்லைங்கிற கவலையை விட நாம இல்லைங்கிற கவலை. எத்தனை உறவுகள் கடன் பாரத்துல, நெருக்கத்துல, அவன் நிக்க முடியாம மனைவி பிள்ளைகளை விட்டுட்டு எங்கேயோ, புருஷன் பிள்ளைகளை விட்டுட்டு ஏதோ ஒரு நாட்டுல வேலை செஞ்சு, ஆமென், ஆமென். எத்தனை குடும்பம் அப்படி யாரோ சிலர் சத்தத்தை கண்ணீரோடு கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஆமென். கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு தருகிற நற்செய்தி, நீ எந்த இடத்துல இருக்கிற தெரியுமா? உனக்கு வழியை தெரிவிக்கிற இடத்துல. நீ இன்னைக்கு இப்படி ஒரு நிலைமையில வருவேன்னு அவருக்கு நாளைக்கு இல்ல, நேற்றே தெரியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம ஒரு பிரச்சனையில மாட்டிட்டோன்னு வைங்கள, நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு உடனே தெரியாது, லேட்டா தான் தெரியும். லேட்டா தான் தெரியும். எவ்வளவு நெருக்கமான உறவுகளா இருந்தாலும் லேட்டா தான் தெரியும். ஆமென். எப்படி இன்னும் சொல்லணும்னா, ஒருத்தங்க கன்சீவ் ஆறாங்கன்னு வைங்கள, அவங்களுக்கே சில வாரம் கழிச்சுதான் தெரியும். ஆமென். கன்சீவ் ஆன உடனே வாந்தி எடுத்து உடனே பிள்ளைலாம் வெளியே வராது. ஆமென். அவங்களுக்கே சில வாரங்கள் கழித்து தான் தெரியும். அது அர்த்தம் என்ன? நான் என் நிலைமை எனக்கு லேட்டா தான் தெரியும், ஆனா அவருக்கு நேற்றே தெரியும். சவுல் வர ஒரு நாளைக்கு முன்னே
அப்ப எந்த இடத்துல சூப் என்கிற பட்டணத்துல வந்தது அவனுக்குள்ள பல எண்ணங்கள். சவுல் வர ஒரு நாளைக்கு முன்னே சாமுவேல் காது கேட்க கர்த்தர் என்ன சொல்றார் தெரியுமா? நாளை இந்நேரத்திற்கு பென்யமீன் நாட்டானாக ஒரு மனுஷனை உன்னிடத்திற்கு வருவான் என்றல்ல, அனுப்புவேன். எப்படி அனுப்புனீங்க ஆண்டவரே? உன் வாழ்க்கையில நிறைய காரியத்தை தொலைக்க வச்சு காணவில்லை. அனுப்புவேன். அவனை என் ஜனமாகிய இஸ்ரவேல் மேல் அபிஷேகம் பண்ண கடவாய். அவன் என் ஜனத்தை பெலிஸ்தீரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான். என் ஜனத்தின் முறையிடுதல் என்னிடத்தில் வந்து எட்டினபடியால் நான் அவர்களை கடாட்சித்தேன். நல்ல கவனிங்க, நான் அவர்களை சந்தித்தேன். அதனால நான் ஒருத்தனை அனுப்ப போறேன். ஆமென். இந்த மாத கர்த்தர் நமக்கு தந்த வாக்கு தத்தமே, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே. இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு. ஆனா அந்த அனுப்பப்பட்டவனை பாருங்க, மோசையை போல அனுப்பப்பட்டான். ஆமென். ஆலைந்து காணவில்லை. இப்போ குழப்பம். எந்த பாதையை சூஸ் பண்ண? ஆண்டவரே, ஃப்ரண்ட்ல எடுத்து வைக்கவா, பின்னாடி எடுத்து வைக்கவா? பின்னாடி எடுத்து வச்சா சவுலை பின்னாடி எடுத்து வைக்கிறதும் ஃப்ரண்ட்ல எடுத்து வைக்கிறது, நீங்களும் உங்க மனசுல என்ன தோணுது? பின்னாடி எடுத்து வச்சா என்ன பிரயாசத்துக்கு பலன்? கழுத போச்சு. ஆனா கொஞ்சம் உறவுகளாவது வச்சோம். ஃப்ரண்ட்ல எடுத்து வச்சா, பின்னாடி எடுத்து வைக்கிற பாதை நாம் அறிந்த பாதை, ஃப்ரண்ட்ல எடுத்து வைக்கிற பாதை நாம் அறியாத பாதை. குருடரை அறியாத பாதையில நடத்தி. பின்னாடி எடுத்து வச்சா நமக்கு தெரியும், எனக்கு தெரிஞ்ச பாதை, நான் அங்க போய் சொல்லிடலாம், அப்பா இப்படி போனேன்பா, இங்க பார்த்தேன் இல்ல. 4 பேர் சிரிப்பாங்க, என்ன பெருசா போன, 4 நாள் சிரிப்பாங்க, அதோட முடிச்சு. அறிந்த பாதை. என்ன பெருசா போன, இதுக்கா இவ்வளவு நாள் டிலே? இதுக்கா? ஆமென். இதுக்கா? ஆமென். ஜீசஸ். ஆமென். ஒரு எக்ஸாம்பிள், டீ போட சொல்றோம். வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட டீ போடுங்க. நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் வைங்களேன். 1/2 மணிக்கு 1 மணிக்கு 2 மணிக்கு டீ வரல. 2 மணிக்கு கழிச்சு வந்து சொல்றாங்க, பால் இல்லை. சரி பரவாயில்ல, பிளாக் டீ தேயிலை இல்லை, அட்லீஸ்ட் ஹாட் வாட்டர் தண்ணி இல்லை. இப்படி சொன்னா எப்படி இருக்கும்? நமக்கு எவ்வளவு கோபம் வரும். ஆனா கொஞ்ச நேரத்தில் என்ன ஆயிரும்? இப்போ சவுளுடைய நிலைமை தான். இதுக்கா நீ 3 வருஷம் எடுத்த? இதுக்கா நீ 3 வருஷம் ஃபாரின்ல சம்பாதிச்ச? 4 கேள்வி வரும். இவர் வெளிநாட்டுக்கு போய் எல்லாத்தையும் தொலைச்சிட்டு வந்து நிற்கிறான். சில சொல்லுவாங்க வெளிநாட்டுக்கு போய் வீடு கட்டிட்டான், வெளிநாட்டு போய், இப்படி எல்லாருக்கும் சொல்லப்படுறது இல்லை. வெளிநாட்டு போய் எல்லாத்தையும் 4 வார்த்தை சொல்லுவாங்க. அது 4 நாளோட முடிஞ்ச. அறிந்த பாதை. நான் அறிந்த பாதையில் பயணிக்க எனக்கு இன்னொருத்தங்க சப்போர்ட் இல்லைன்னாலும் பரவாயில்ல. ஆனா அறியாத பாதையில பயணிக்க எனக்கு எல்லாம் தெரிந்த ஒருவருடைய ஒத்தாசை. ஆண்டவரே, எனக்கு தெரிஞ்ச பாதையில நான் நின்றுட்டு இருக்கும் போது என்னை ஏன் ஆண்டவரை தெரியாத பாதையில கொண்டு வந்து நிறுத்துறீங்கன்னா, ஆண்டவர் சொல்லுவார், எனக்கு ரொம்ப ஆசைப்பா. என்ன ஆசை? உனக்கு சப்போர்ட் பண்ணணும், உன்னை கைப்பிடிச்சு நடத்தணும், உன்னை தூக்கிட்டு போகணும். ஹல்லேலூயா. கிருபையாய் என்னை நடத்தி செல்லும் தயவா, என்னை காத்து கொள்ளும் அன்பா, ஹல்லேலூயா.
கிருபையா என்னை நடத்தி ஹalleluya. ஆமென். சவுலே, உன் மனசுல எத்தனை பாதை இருக்கு? 2. ஒன்னு பின்னாடி போனோம், முன்னாடி போனோம். முன்னாடி எதுக்காக? கழுதையை தேடி. ஆமென். ஹalleluya. சொல்றான், நம்ம போவோம். ஒருவேளை அந்த 9வது அதிகாரம் 6வது வசனத்தின் பிற்பகுதியை ஒரு விசை கூட வாசிங்க. அங்கே போவோம். அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை இருக்கு. ஒருவேளை அதுக்கு முன்னாடி அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும். சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க. யார பத்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க தெரியுமா? சாமுவேலை பத்தி. ஏன் அவங்களுக்கு இருக்கிற அறிவு அவ்வளவுதான் தெரியும். இவங்க ஜெபம் பண்ணாங்க, விடுதலை கிடைச்சு சொல்லுவாங்க. உண்மையில அவங்க ஜெபம் பண்ணி விடுதலை கிடைச்சு கர்த்தர் கொடுத்ததுனாலதான் விடுதலை. ஆனா மக்களுக்கு அந்த அது கிட்ட வரதான் அவங்களுக்கு அந்த வெளிச்சமே வரும். ஆமென். ஹல்லேலூயா. சில சொல்லுவோம், ஆண்டவருக்கு சோத்திரம், உங்களுக்கு சோத்திரம். எதுக்கு? நாங்க நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? ஆமென். அது அறியாமையில். அதனால அவர் பெரியவர். இன்னும் பெரியவர் சாமுவேல் இல்ல, சாமுவேல் இன்னும் பிள்ளையாண்டா. ஆனால் அவனுக்குள்ள கர்த்தர் இருக்கிறார். ஒரு வார்த்தையை தரையில விழுந்து போக விடாத கர்த்தர். ஆமென். எங்க வர ஸ்ப்ரெட் ஆயிருக்கு பாருங்க. அவர் சொல்லுவதெல்லாம் நடக்கும் இல்ல பாருங்க. விசுவாசிங்க தான் நடக்கும் கிடக்கும்பாங்க. வெளியே இருக்கிறவங்க சொல்லுவாங்க தப்பாமல் நடக்கும். இன்னைக்கு நம்பிக்கை இருக்கா? ஆமென். சரியா தேவன் யாருன்னு தெரியாதவங்க தேவ பிள்ளைங்க வாழ்க்கையில் நடக்கிறத பார்த்து சொல்றாங்க, அங்க சொல்றதெல்லாம் தப்பாமல். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அங்கே போவோம். ஒருவேளை அவர் நாம் போக வேண்டிய வழியை நமக்கு அறிவிப்பார். ஆமென். தேவ பிள்ளைகளே, அவருடைய பாதையை அறிந்து கொண்டு பயணிக்கும்படிக்கு அழைக்கப்பட்ட நாம 5 காரியத்தை நீங்க உங்க மனதில் நல்லா வைத்து செயல்படுத்துங்கள். அதை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். 1, கர்த்தர் சமூகத்தில் வா. உன்னை கர்த்தர் எங்கே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாரோ அதற்கு நன்றி செலுத்தி இந்த பட்டணத்தில் கொஞ்சம் யோசித்து பாருங்க. வேற எதையாவது பட்டணத்தில் போய் நின்று சவுல் இப்படி சொல்லியிருந்தான்னா அந்த வேலைக்காரனுக்கு ஆப்ஷனே கிடையாது. ஆமென். தேவ சமூகத்தில் நிற்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபியூச்சர் இருக்கிறது. இனி அவ்வளவுதான் அப்படின்னு முற்றுப்புள்ளி வைக்கிற இடம் அல்ல தேவனுடைய சமூகம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இனி அவ்வளவுதான் அப்படி முற்றுப்புள்ளி வைக்கிற இடம் அல்ல. ஃபுல்லா முயற்சித்துட்டு ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர்ஸ் அவங்க மேக்சிமம் ட்ரை பண்ணுவாங்க. அவங்களால முடியலன்னு வரும்போது வெளியே வரும்போதே அவங்க ஃபேஸ் காட்டி கொடுக்கும்ல. என்ன காட்டி கொடுக்கும் தெரியுமா? சாரி அப்படிம்பாங்க. ஆமென். ஆமென். அதாவது அவங்க ட்ரை பண்ணாம இல்லை, ரொம்ப ட்ரை பண்ணாங்க. ஆனால் நம்ம ஆண்டவருடைய விசேஷம் என்ன அப்படின்னா, அவர் ட்ரை பண்ண தொடங்கிட்டார்னாலே அவர் ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சுட்டு சாரி சொல்லி இருக்கிறாரா? ஆமென். அந்த கல்லை புரட்டி போடுங்கள். ஆண்டவரே 4 நாள் ஆச்சு, நாருமே ஆண்டவரே கல்லை புரட்டி போடுங்கள். கல்லை புரட்டினதும் எம்மா வாட மூடு அப்படி சொன்னாரா? இல்ல, கரெக்டு தான், 4 நாள் ஆச்சு. இப்படியா? அப்படி சொல்லல, கல்லை புரட்டி போட சொன்னார். லாசருவே வெளியே வாண்டார். வரமாட்டியா? இப்ப உள்ள வந்து பார்க்கவா? அப்படிலாம் கிடையாது, வெளியே வா, அவ்வளவுதான். ஆமா, அதான் கேட்கிறேன். என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? ஆமென். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்தா என்னன்னு கேட்டா காணவில்லை, காணவில்லை, காணவில்லை. ஆமென். எல்லாம் காணல பாஸ்டர். சர்ச்சில் இருந்து போனா செருப்பு எங்க காணல. ஆமென். காணவில்லை, 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 காணவில்லை. ஏய், என்ன லைஃப்பா? என்ன நன்மையா என்ன இருக்கு? நிக்க வேண்டிய இடத்துல கொண்டு வந்து விட்டுட்டா.
நான் நடக்க வேண்டிய வழியை போதிக்கிறவர் சமூகத்தில் நிற்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழியை காண்பிக்கிறவர் சமூகத்தில் நிற்கிறேன். நல்ல கரங்களை சட்டி Glory. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. இப்பொழுது அவன் நம்ம அங்க போவோம் அப்படி சொல்லும்போது அவன் சவுல் சொல்றார், ஐயோ நம்ம வெறுங்கையா போறது எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட தான் ஒண்ணும் இல்லையே என்று சொல்லுகிறான். ஆமென். தேவ சமூகத்தில் போகும்போது காரணம் சொல்லி விலகிறாதீங்க. நான் இப்படி போவேன், எந்த மூஞ்ச வச்சுட்டு அங்க போவேன், எப்படி இப்படிலாம் நம்ம சொல்றதுக்கு 1000 காரணங்கள் இருக்கலாம். ஆமென் ஆமென். காரணம் சொல்லி எந்த ஒரு காரணத்தையும் முன்வைக்காதீங்க. இன்னைக்கு நம்ம இப்படி ஒரு நிலைமையில இருக்கிறது கர்த்தருக்கு நேற்றே தெரியும். அவருக்கு தெரியுது, தெரிஞ்சுதான் ரெடி பண்ணி வச்சிருக்கிறார் எல்லாத்தையும். அப்படி இருக்கும்போது ஆண்டவர் நான் எப்படி இருக்கிறேன்னு தெரியுமா, ஏய் வா பேசாம காகத்தை கவனித்து பார் அப்படிங்கிறார். புஷ்பங்களை கவனித்து பார். இதெல்லாம் யார் பிழை போட்டுகிறாரா? பரமபிதான்னு சொல்லக்கூடாதான், பரமபிதா அப்படின்னாங்க. அதாவது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் பரமபிதா அப்படிதான். உங்க அப்பா இருக்கிறார்ல அப்படிதான் படிக்கணும். ஆமா, இங்க பாரு பேதுரு, உங்க அப்பா தான் அதுக்கு ஊட்டுறார், அதுக்கே ஊட்டுறார், உனக்கு ஊட்ட மாட்டாரா? ஆமென் ஹல்லேலூயா. சொல்லுங்க, எங்க அப்பா தான் சர்வத்தையே ஊட்டுறார். ஆமென் ஹல்லேலூயா. உங்க அப்பா யாருன்னு கேட்டா ஐஸ்வர்ய சம்பன்னர். ஆமென். எங்க அப்பா தான் சர்வத்தையே ஊட்டுறார், ஊட்டுறார். ஹல்லேலூயா. ஆமென். சர்வத்தை அப்பா நீங்க தானப்பா. இந்த பறவைகள் எல்லாம் பறந்து ஓடும்போது ஆண்டவரே என்னையும் ஆண்டவர் இதே போல விடுதலையோடு துதிக்க வைப்பீங்க அப்பா. ஆமாம் எல்லாருமே. ஆனால் நம்ம என்ன பண்றோம், நிறைய காரணம் சொல்றோம். சர்ச்சைகளை போக பிடிக்கல, ஏன் என்ன கிடைச்சி என்ன வந்து ஒவ்வொரு காரணத்தை சொல்லு. ஐயோ இவங்க பார்ப்பாங்க, அவங்க பார்த்தா பார்த்துட்டு போவாங்க. ஆமென். இவங்க பார்த்தா என்கிட்ட கேட்பாங்க. இன்னைக்கு நம்ம சொல்ற காரணங்கள்லாம் பார்த்தா காரணம் சொல்லி விலகாதீங்க. இவன் காரணம் சொல்லி விலக பார்க்கும்போது அடுத்த இந்த வேலைக்காரன் சொல்றான், இல்லை என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்கு அப்படிங்கிறான். அது அர்த்தம் என்ன, அவர் விலக விட மாட்டார். அவன் எத்தனை முறை விலக பார்த்தோம் தெரியுமா? என்கிட்டலாம் தனியாக கேட்டால் சொல்லுவேன், நான் விலக பார்த்தேன், அதுக்கு ஒரு புக்கே போடலாம். விலக விட எங்கெல்லாம் அடைக்க முடியுமோ. ஏன்னா ஆமாம், நான் எந்த டைமில் சவுல் நாளைக்கு இந்நேரத்தில் அப்படிதானே சொல்லுவார். 9வது அதிகாரம் 16 நாளை இந்நேரத்திற்கு அப்படின்னு டைம் வர செட் பண்றார். இன்னைக்கு இந்த செகண்ட்ல நீங்க தேவ சமூகத்தில் இருக்கிறது தேவன் ஏற்கனவே செட் பண்ணி வைத்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். கிரகிக்க முடியா காரியம் செய்து சர்வ ஞானி. இப்போ 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 பாருங்க, அந்த கரெக்ட் டைமுக்கு அங்க வரணும். கரெக்ட் டைமுக்கு அவங்க வரலன்னா கர்த்தர் சொன்னது என்ன ஆயிரும்? மிஸ் ஆயிரும், பொய்யாயிரும். நடக்கும் நடக்கும். கர்த்தர் சொன்னது என்ன ஆகும் அப்படின்னா, ஆண்டவர் இந்த டைம் தான் சொன்னாருப்பா, நான் 10 நிமிஷம் டிலே ஆயிட்டுன்னா எதனால டிலே ஆச்சு? சூழ்நிலை. அப்ப சூழ்நிலையை கர்த்தரை விட என்னதாயிரும்? அந்த வல்லமை பெருசாயிரும். அதனால ஆண்டவர் எப்படி கைட் பண்றாரு பாருங்க. சரி போகலாம் அப்படி சொல்லிட்டு போகும்போது டைம் கொஞ்சம் டிலே ஆகிறது மாதிரி இருக்குது. அந்த பட்டணத்து பெண்கள் வருகிறார்கள். ஆமென். 11வது வசனம் 10ல இருந்து வாசிங்க. அப்பொழுது சவுல் தன் வேலைக்காரனை நோக்கி, நல்ல காரியம் சொன்னாய், போவோம் வா என்றான். அப்படியே தேவனுடைய மனுஷன் இருந்த அந்த பட்டணத்துக்கு போனார்கள். அவங்க பட்டணத்துக்கு மேட்டின் வழியா ஏறுகிற போது தண்ணீர் எடுக்க வந்த பெண்களை கண்டு, அங்க கொஞ்சம் பெண்கள் தண்ணீர் எடுக்க. இவங்க எப்படி வராங்க? பட்டணத்துக்கு மேட்டின் வழி ஏறும்போது. இந்த ஏத்தம் ஏறினாலே நமக்கு ஒரு டீ கடை வேணும். ஆமே. மேட்டின் வழி ஏறும்போது நீ ஏதோ காணிக்கைக்கு ரூபா இருக்குன்னு சொன்ன,
ஆமா, எங்க இன்னைக்கு நம்ம ஒண்ணு பண்ணுவோம், 2 சர்பத்தை குடிச்சிட்டு ஏன்னா கொஞ்சம் பிராக்டிக்கலா மேட்டின் வழி ஏறுகிற போது அந்த பக்கம் தண்ணீர் எடுக்க பெண்களை கண்டு ஞான திருஷ்டிக்காரன் இங்க இருக்கிறாரன் கேட்டதும் அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? இருக்கிறார், இதோ உங்களுக்கு எதிரே இருக்கிறார், உட்காராத, சர்பத்தை கேன்சல் பண்ணு, ஓடு தீவிரமாய். க்ளோரி க்ளோரி. ஆமா, கொஞ்சம் உங்க வாழ்க்கையை திரும்பி பாருங்க. சிலது உங்களை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி உங்களை சில தள்ளி விட்டு உங்களை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறது. ஏன்னா அவர் செட் பண்ண டைம்ல, நல்ல கவனிங்க, அவர் செட் பண்ண டைம்ல என்ன அவர் சமூகத்தில் உட்கார வச்சிருக்கிறார்னா, அவர் செட் பண்ண டைம்ல எனக்கு வேண்டியதெல்லாம் என் வாழ்க்கையில வந்து உட்காரும். என் ஆண்டவர் செட் பண்ண டைம்ல என்ன அவர் சமூகத்தில் உட்கார வைத்திருப்பது உண்மையானால், கர்த்தர் செட் பண்ண டைம்ல என் வாழ்க்கையில என்னென்ன நடக்கணுமோ அது நடந்திருக்கும், என் வாழ்க்கையில வந்து உட்கார்ந்திருக்கும். விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் மட்டும். ஹalleluya, ஆமென், ஹalleluya. இரண்டாவது அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை முதலாவது கேள். 17வது வசனத்தை பாருங்கள். சவுலை கண்டபோது கர்த்தர் அவனிடத்தில், இதோ நான் உனக்கு சொல்லியிருந்த மனுஷன் இவனே, இவன் தான் என் ஜனத்தை ஆளுவான். இவன்தான். சவுல் நடுவாசலிலே சாமுவேலினிடத்தில் வந்து, ஞான திருஷ்டிக்காரன் வீடு எங்கே சொல்லும் என்று கேட்கிறான். சாமுவேல் அவனுக்கு பிரதியுத்தரமாக, அது நான் தான்பா, நீ எனக்கு முன்னே மேடை மேல ஏறிப்போ. நான் அதுக்கு வரல ஆண்டவரே. ஆமென், நீ ஏறிப்போ. ஆமென். இல்ல, நான் இந்த ஓரமா நின்னு அதுல போய் நில்ல. ஆமென். ஏன்னா அவர் சொன்ன டைம்ல நம்ம எங்க இருக்கணுமோ அங்க உட்கார வைப்பார். சில இடத்துல கொண்டு வந்து நிறுத்துவார், சில இடத்துல கொண்டு வந்து நிறுத்துவார். சில ரெவலேஷன்ஸ் பத்மதீவுல தான் கிடைக்கும். ஆமென். சில வெளிப்பாடு பத்மதீவுல தான் கிடைக்கும். ஹalleluya, ஹalleluya, ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். தனிமையில் 40 வருடம் வனாந்திரத்துல, ஆமென், அங்கதான் மோசேக்கு வார்த்தை. ஆண்டவர் நடத்துகிற பாதை கோலும் தடியும் தேற்றுறது மரண இருளின் பள்ளத்தாக்குல தான். ஆமென். சில இடத்துல நம்மளை கொண்டு வந்து நிற்க வைத்து எல்லா நன்மைக்கான வாசலை அடைத்து நயங்காட்டி வனாந்திரத்தில் கொண்டு வந்தது அவளோடு பட்சமாய் பேச, ஃபேவரா பேச. நல்ல எல்லாம் இல்லைன்னா யாருங்க நமக்கு ஃபேவரா பேசுவா? நம்ம போனை கூட எடுக்க மாட்டாங்க. ஆனா இல்லைங்கிற நிலைமையில ஃபேவரா பேசுற ஒருத்தர் பரலோகத்தில் இருக்கிறார். நான் சொல்ல வேண்டிய காரியம் நிறைய இருக்கிறது. ஞான திருஷ்டிக்காரனே, சாமுவேலே, எங்களுக்கு நிறைய அதெல்லாம் வச்சுக்க. முதல்ல நான் சொல்றதை கேளு. நீ போய் உட்காரு, இன்றைக்கு என்னோட கூட போஜனம் பண்ணு. நாளை காலமே நான் உன் இருதயத்தில் உள்ளது. அதன் அர்த்தம் என்ன? அவன் இருதயத்தில் உள்ளத இப்ப அவன் வாயில வர விடல. நிறைய டைம் நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், மனசுல நிறைய காரியம் இருக்கும், வந்து உட்கார்ந்து சொல்லலான் இருக்கும் போது அவருடைய வார்த்தை வந்து சொல்ல விடாது. நான் எப்படியோ ஜோமன் தான் வந்தேன். ஆனா சில சொல்லுவாங்க பாருங்க, ஆமா மீட்டிங் முன்னாடி ஃபர்ஸ்ட் மீட்டிங் முடிஞ்சு உங்களை பார்க்கணும். ஓகே, நிறைய விட்டு நானும் சொல்லி மீட்டிங் முடிச்சு பாருங்க. ஏன்னா நமக்கு தெரியும் மீட்டிங்லேயே ஆண்டவர் எல்லாத்தையும் பேசிடுவார். அவன் இருதயத்தில் உள்ளது இப்ப சொல்லணும். என்ன சொல்ல வாய் திறக்க போறான் தெரியுமா? கழுத. அதுக்கு தான் வந்திருக்கிறான். சாமுவேல் பார்க்கிறான், இங்க வேறு உன் இருதயத்தில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். அதன் அர்த்தம் என்ன? அவருடைய காரியத்துக்கு என்னை கர்த்தர் தெரிந்தெடுக்கும் அதே வேளையில என் மனதில் என்ன இருக்குன்னு அவனுக்கு தெரியும். ஆமென். சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை சொல்றாரு, 3 நாளைக்கு முன்னே காணாமற் போன
கழுதைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம், அவைகள், அதன் அர்த்தம் என்ன? பலன் எங்கேயும் போகல, நீ அவர் பிடியில வா, அது உன் பிடியில வா. நீ அவர் பிடியில வா. ஆமே. பிரயாச பக்கத்துல 2 பேர் கைப்பிடிச்சு சொல்லுங்க, பலன் எங்கேயும் போகல, அதை ஆண்டவர் வச்சிருக்கிறார். உங்க கண்ணீர் வீண் போகாது, உங்க உழைப்பு வீண் போகாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ சவுலுக்கும் சாமுவேலுக்கும் ஆண்டவருக்கும் கான்வர்சேஷன் ஓடுன்னு வைங்களேன். என்னாச்சு? சாமுவேலு, சவுல் மாட்டிட்டானா? சவுல் மாட்டிட்டான். அவன்கிட்ட சொல்லு, கழுத மாட்டிட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். ஆகப்பட்டது 3 நாளைக்கு முன்னே காணாமல் போன அவ வீட்டுல இருந்து அந்த கழுதையை காணாம போக வச்சதே யார்தான்? கர்த்தர் தான். இது தெரியாம போச்சு ஆண்டவரே, நீங்க தான் ஆளு, நாதான். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய காரியங்கள் அவர் பிடியில, அவர் பிடியில. ஆமென், ஹல்லேலூயா. என்று சொல்லுவார், உங்க அப்பாவுக்கு கழுதை எவ்வளவு முக்கியமோ அதை விட எனக்கு நீ முக்கியம்டா, உன்னை நான் தெரிந்தெடுத்தேன். அவர் என்ன சொல்றார் கேளு. அதனாலதான் நீங்க தேவன் விளம்புவதை கேட்க கேட்க கேட்க, ஆமென், வல்லமை தேவனுடையது, கிருபையும் உம்முடையது ஆண்டவர். ஆமென். அவர் சமூகத்திலே வா, அவர் சொல்வதை கேள். 3வது, அவர் என்ன உனக்கு முன் வைக்கிறாரோ அதை உட்கொள்ள. நீங்க கீழே படிச்சீங்கன்னா தெரியும், சாப்பிடும்படி உட்கார்ந்து இருக்கிறாங்க. 24வது வசனத்தை வாசியுங்கள். நல்ல கவனமா கேளுங்க. அதாவது இது வந்து நான் ஆண்டவர் சமூகத்தில் நம்மளை கொண்டு வரும்போது என்ன நமக்கு முன்னாடி வைக்கிறாரோ அது நமக்குன்னு எடுக்கணும். இது எனக்குரியது கிடையாது. நான் வந்தது வேலைக்கு. இப்போ வேலை சம்பந்தமா ஏதாவது வார்த்தை வந்தா நான் எடுத்துப்பேன். அப்படி இல்லை. எசேக்கியேல்ட்ட சொல்லுவாரு, உன் வாயை திறந்து நான் உனக்கு கொடுக்கிறதை புசி. என்ன கொடுத்தாரு தெரியுமா? அந்த சுருள்ல என்ன இருந்துச்சு? ஐயோ, புலம்பல், தவிப்பு இருந்துச்சு. கொடுக்கிறது நான். ஆண்டவரே, எனக்கு இது வேண்டாம் ஆண்டவரே, அந்த சங்கீதம் 91ல அது தாங்க ஆண்டவரே. அப்படி இல்லை, நம்ம அதுக்கு தான் வந்திருப்போம். ஆமே. நம்ம திறக்கும் போது புலம்பல் வருது. ஆமே. உடனே ஓங்கி ஒரு அடி. மேக்சிமம் திறக்க ஓவரா வந்துட்டு இருந்தா எல்லா பேஜும் ஒட்டி வச்சிரும். இனி எப்படி வருதுன்னு பார்ப்போம். இல்ல, நான் உனக்கு இங்க பாருங்க, இவன் வந்தது இதுக்கு கிடையாது, இவன் வந்தது வேற. ஆனா இவனுக்கு என்ன ஆயத்தமாக்கப்பட்டது, முன் வைக்கப்படுகிறது. அவன் என்ன கர்த்தர் கொடுக்கிறாரோ அதை வாங்குங்க. ஆமா. நீங்க எஸ்ங்கிற பதிலுக்காக வந்திருப்பீங்க, இங்க இருந்து நோங்கிற ஆன்சர் வரும், அதை வாங்குங்க. நமக்கு தான் எஸ் சொல்ற நிறைய பேர் யூடியூப்ல இருக்காங்களே. நீங்க என்ன, நீங்க வாக்கு தத்துவம் உடனே மாத்து. இந்த மாசம் இவர் தான் நமக்கு பாஸ்டர், அடுத்த மாசம் பார்ப்போம், 1ஆம் தேதிக்கு நாங்க நினைச்ச மாதிரி வார்த்தை வரல, அடிப்போம் பாருங்க. அவர் என்ன முன் வைக்கிறாரோ அதை உட்கொள்ளுங்க. எசேக்கியேல் அதை செஞ்சான். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கரம் அவன் மேல் பலமாயிருந்தது. உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கின் நடுவிலே வேதம் சொல்லுகிறது, அவனை நிறுத்தி. உலர்ந்த எலும்பு, அந்த பள்ளத்தாக்குல யார் போனாலும் அவங்க என்ன ஆயிருவாங்க? யார் உலர்ந்த எலும்பு நிறைந்த பள்ளத்தாக்கு, அந்த பள்ளத்தாக்குல யார் போனாலும் என்ன ஆயிருவாங்க? உலர்ந்துருவாங்க. ஆனா அது நடுவில் வேதம் சொல்லுகிறது, அவனை நிறுத்தி. எல்லாரும் உலர்ந்து போற இடத்துல நீ நிப்ப, எல்லாரும் இல்லாம போன இடத்துல நீ நடப்ப. இந்த எசேக்கியேல் என்ன பண்றாரு? எசேக்கியேல் என்ன பண்றாரு? கொடுக்கிறத அப்படி உட்கொண்டா. அவர் என்ன முன்வைக்கிறார் அதை உட்கொள்ளுங்க. 4வது ரொம்ப முக்கியமான அனுபவம் என்ன தெரியுமா? மேல் வீட்டின் அனுபவத்துக்குள்ளே வா. 1 சாமுவேல் 9:25. இனி நான் குழப்பம் இல்லாமல் தெளிவோடு பயணிக்கும் இந்த மேல் வீட்டின் அனுபவம். நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும்,
இந்த சபையில எல்லாரும் இருக்கிறாங்க, அந்த மேல் வீட்டில் சவுலும் சாமுவேலும் மட்டும். அதுதான் நம்ம லைஃப்ல இங்க வந்து 3 நாள் ஜெபம் பண்ணிட்டு போறோம், அதோட முடிச்சிடக்கூடாது. மற்ற எல்லாருக்குமே அதோட முடிஞ்சு, ஆனா இவங்களுக்கு மட்டும் ஒரு பர்சனல் கான்வர்சேஷன் போயிட்டே இருக்கு. எனக்கு யாரு பாதை காட்டுவார்? பரிசுத்த ஆவியானவர். அவர் என்னோடு இருக்கிறார், நான் அவரோடு. அவன் தேவ சமூகத்தில் தனித்திருந்து உறவாட, பேச, பழக, அது பழகணும். எதுக்கு தெரியும்? இதுதான் நம்மை தனித்திருக்க, தேவனோடு தனித்திருக்க வைக்கும், தரித்திருக்க வைக்கும். இந்த மேல் வீட்டின் அனுபவம் இருந்ததுனாலதான் 27வது வசனத்திலே சாமுவேல் சொல்றாரு, நீ சற்றே தரித்து நில். அவன் நிக்கிறான். இந்த உறவாடுறது இல்லைன்னா நம்மளால வெயிட் பண்ண முடியாது. நம்ம உடனே வேற மார்க்கத்தை தேடி போவோம். கொஞ்சம் ஒரு நம்ம டைம் செட் பண்ணி இல்ல காத்திருக்கிறோம். இந்த உறவாடுகிற அனுபவம் நமக்கு தேவை. மேல் வீட்டின் அனுபவம். பெந்தைக்கோஸ்து நாளிலே அப்போஸ்தலர்கள் எல்லாரும் எங்க ஏறுறாங்க தெரியுமா? மேல் வீட்டில் ஏறுறாங்க. அங்க ஆவியானவர் வந்து இறங்குறார். அங்க ஒரு பெரிய வந்து ஒரு டிவைன் என்கவுண்டர் நடக்குது, ஒரு தெய்வீக சந்திப்பு. நீங்க அதுக்கப்புறம் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். 10வது அதிகாரம் 10 முதல் பார்த்தீங்கன்னா, தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்குறதுனால அவனும் அவர்களுக்குள்ளே தீர்க்க தரிசனம் என்ன தெரியுமா? ஃபியூச்சரை பேசுறது, ஃபியூச்சரை பேசுறது. ஆமே, கவலையை பேசிட்டு இருந்தான். ஆமா, இவன் ஃபியூச்சரை பேசுறான், ப்ராஃபஸி சொல்றார், தீர்க்க தரிசனம் சொல்றார். தேவனோடு உறவாடுகிற வாயில நம்பிக்கையின் வார்த்தைகள் வந்துட்டே இருக்கும். அவன் வாயிலிருந்து வருகிற வார்த்தை ஃபியூச்சருக்கு எதுவானதா இதான் இருக்கும், ஃபியூச்சருக்கு எதுவானதா இருக்கும். அது கனியற்றதா இருக்காது. தேவனோடு தனித்து இருக்கிற, தனித்து பழகுகிற இந்த அனுபவம், இது ரொம்ப முக்கியம். எனக்கு முன்னாடி வச்ச நான் சாப்பிட்டுட்டேன், சாப்பிட்டதுக்கு அப்புறம் ரொம்ப முக்கியம். சாப்பிட்டு உடனே படுத்த பிரச்சனை. சாப்பிட்டு கொஞ்ச நேரம் இருந்து ரிலாக்ஸா பேசி எடுத்து நமக்கு என்ன, ஆண்டவர் ஆமென் ஆமென் எனக்கு தான் ஆண்டவர் என்னன்னு தெரியல, இங்க இருந்து அப்படியே ஏறுது, அது ஏறும். சாப்பிட்டு உடனே சில பாக்குறாங்க 1 மணி தாண்டி சாப்பாடும் தராம எங்களை வீட்டுக்கும் விடாம சாப்பிட்டுட்டு படுத்தா பிரச்சனை வேற. இவன் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் மேல் வீட்டுல போய் இன்னைக்கு கர்த்தர் தருகிற வார்த்தையை பிடித்து கொண்டு தேவ சமூகத்துல போய் அமர்ந்திருக்கு. மேல் வீட்டுல போய் உட்காந்து நைட்டு தூங்குறீங்களா, 1 hour எக்ஸ்ட்ரா உட்காந்து தூங்க கூடாது. அதாவது வெயிட் பண்ணி, ஆண்டவரே இன்னைக்கு இதுல நான் வந்து வேறப்பா, நான் வந்தது கழுதையை தேடி, ஆனா நீங்க வேற நிறைய பேசிட்டு இருக்கிறீங்க. ஆண்டவரே என்ன ஆண்டவரே உங்க சித்தம்? அப்படி உங்க மனசுல என்னெல்லாம் தோணுது? ஆண்டவரே என்ன ஆண்டவரே, எப்படி ஆண்டவரே பேசுங்க. பேசி முடிக்கிறான், பொழுது விடியும் போது அவனுக்கு முத்தம் கிடைக்கிறது. அந்த முத்தம் தான் அபிஷேகம். மேல் வீட்டின் அனுபவம் இருக்கிறவர்களுக்கு பரலோக முத்தம் கிடைக்கும். எத்தனை பேருக்கு பரலோக முத்தம் வேணும்? ஆம், என்ன சந்தோஷமா ஆமென் சொல்றீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 5வதாக 10:9 வாசியுங்கள். இதை வாசித்து ஜெபிக்கலாம். அவன் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின போது தேவன் அவனுக்கு வேற இருதயம். அவன் வந்தபோது அவனுக்குள்ள இருந்த எண்ணங்கள் அல்ல இப்பொழுது. அவன் வந்தபோது அவன் நினைத்த காரியம் அல்ல இப்பொழுது. அவன் வந்தபோது அவனுக்குள் இருந்தது காணாமல் போன கழுதை. அவன் திரும்பும் போது அவனுக்குள் இருக்கிறது கர்த்தர் கொடுத்த வார்த்தை. நீங்க திரும்பும் போது உங்க இருதயத்தில் இருக்கக்கூடியது கர்த்தர் இங்கிருந்து உங்களோடு பேசின வார்த்தை. வேற இருதயம், வேற இருதயம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வேற இருதயம். அவன் வேற இருதயத்தை பெற்று திரும்புகிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 16வது 15, 16 வசனங்களை வாசியுங்கள். எங்களுக்கு தீர்மானமாய் சொன்னான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. தீர்மானமாய், அது வந்து ஒரு டவுட் கிடையாது. அதே போல கழுதைகள் என்னாச்சு? அகப்பட்டது என்றும் வேதம் சொல்லுகிறது. இந்த பகல் வேளையில என்னை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறது, அடுத்து நான் பாதையில பயணிக்கணும். ஆண்டவர் சமூகத்துல கொண்டு வந்துட்டார்ல, அவர் என்ன உங்க முன்னாடி வைக்கிறாரோ அதை நீங்க சூஸ் பண்ணி தெரிந்தெடுக்காதீங்க. அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏற்றுக்கொண்டு தேவ சமூகத்துல உறவாடுங்க. ஆண்டவர் இப்படி எல்லாம் பேசுனீங்கப்பா, நான் இதுக்காக தான் வந்தேன்.
நான் வந்து ஒரு வேலைக்காக தான் உங்க சமூகத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணேன். ஆனா ஏன் இந்த வார்த்தையை என்கிட்ட சொல்லணும்? ஆமா, நான் திருமணத்துக்காக உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கிறேன். நீங்க ஏன் இன்னொரு வார்த்தையை எனக்கு தந்துட்டு இருக்கிறீங்க? இதை வச்சு தேவ சமூகத்துல பேசுங்க. ஆமா, நம்ம இதை வச்சு மற்றவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்படி இல்லை. மேல் வீட்டில் யார் மூலமா வந்துச்சு? சாமியல் மூலமா தானே போய் உக்காந்துருங்க. பாவியானவர் தானே நம்ம கூட பேசுறார். தேவ சமூகத்தில் தனித்து உக்காந்துருங்க, உட்காந்து பேசுங்க. அந்த மேல் வீட்டின் அனுபவம் உங்களுக்குள்ள இன்னைக்கு திரும்பும் போதே வேறே இருதயம் நிச்சயத்தோடு. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி. எங்களை எவ்வளவாய் நேசிக்கிறேன். வார்த்தை மூலம் இருந்த நாளில் எங்கள் மத்தியில் கிருபையாய் வெளிப்பட்ட எல்லா தயவுக்காக நன்றி. ஆண்டவரே, 2 வழிகள் முன்பாக குழப்பத்தில் நிற்கிற நிலையில கர்த்தர் இந்த நாளிலே தந்த வார்த்தைக்காக நன்றி. நீர் அறிவிப்பீரப்பா, நீர் அறிவிப்பீர். ஆண்டவரே, நீங்க நினைச்சது போல நீர் குறித்த டைம்ல எங்களை உங்க சமூகத்துல உட்கார வச்சது போல எங்க வாழ்க்கையில நீங்க குறித்ததை எல்லாம் உட்கார வைக்க போறீங்கப்பா. அதற்காக நன்றி ஆண்டவர். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். கலக்கத்தோடு குழப்பத்தோடு வந்திருக்கலாம், தெளிவோடு திரும்ப செல்ல. அதை திரும்பின போது, சவுல் திரும்பின போது வேற இருதயம். உடைய பிள்ளைங்க திரும்பின போது கவலையோடல்ல, கர்த்தரோடு, கவலையோடல்ல, கர்த்தரோடு, வார்த்தையோடு செல்ல கிருபை செய்யும். அர்ப்பணிக்கிறோம். சமாதானத்தோடு ஒவ்வொருவரையும் அனுப்பி சாட்சியாய் கொண்டு வரோம். எல்லாம் மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரிசுத்த வாழ்க்கை வாழவே இதயம் ஏங்கி தவிக்குதே. உலகம் கண்ட நாள் முதல் பாவம் என்னை இழுக்குதே. பரிசுத்த வாழ்க்கை வாழவே இதயம் ஏங்கி தவிக்குதே. உலகம் கண்ட நாள் முதல் பாவம் என்னை இழுக்குதே. ஒரு உறவே, ஒரே உறவே, இமை முழுதும் உமை தேடுதே.